Hi, NCERT Grade 11 Chemistry Chapter 3 Periodic Classification of Elements பார்த்துட்டு இருக்கோம். Book back question 3.5 In terms of period and group, where would you locate the element with Z equal to 114 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ Z 114 வரக்கூடிய எலமெண்ட் பீரியட் அண்ட் குரூப்ல எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன தெரியும்னா நமக்கு இந்த பீரியட்ல எலமெண்ட்ஸ் உடைய ஆர்டர் தெரியணும். அப்போ என்ன ஆகும் நமக்கு 2 அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 8 8 அடுத்து 18 18 32 32 ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா? ஏன்னா அந்த 7 பீரியட் இருக்கு இல்லையா? 7 பீரியட்லையும். அப்போ இதில் அட்டாமிக் நம்பர் 2 வரைக்கும் இருக்கும். இதில் அட்டாமிக் நம்பர் 10 வரைக்கும் இருக்கும். ஸோ இதில் அட்டாமிக் நம்பர் 18 வரைக்கும். அப்படியே ஆட் பண்ணிட்டே வரணும். 2 + 8 10 10 + 8 18 18 + 18 என்ன ஆயிரும் நமக்கு 36 வரைக்கும் இருக்கும். ரைட்டா? ஸோ 36 + 18 நமக்கு என்ன ஆயிரும் 36 46 54 வரைக்கும் இருக்கும். ரைட்? 54 84 அப்போ என்ன ஆயிரும் இங்கே 86 வரைக்கும் இருக்கும். ரைட்? ஸோ 86லேருந்து என்ன ஆயிரும் 100 106 116 118 வரைக்கும் நமக்கு இருக்கும். ஸோ இதுதான்ப்பா இங்கே எலமெண்ட்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த 288 வச்சு ஆட் பண்ணிங்கன்னா இதில் 2ஆம் நம்பர் வரைக்கும் இருக்கும் அட்டாமிக் நம்பர். 10 வரைக்கும் செகண்ட் பீரியடில், 18 வரைக்கும் தேர்ட் பீரியடு, 36 வரைக்கும் ஃபோர்த்து. ஸோ அப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு 114 எங்கே வருது நமக்கு இந்த இடத்துல வருது. அப்போ இது என்னது ஃபர்ஸ்ட் பீரியட், செகண்ட் பீரியட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து. ஸோ அப்போ அட்டாமிக் நம்பர் 114 இருக்கக்கூடிய எலமெண்ட்டு எந்த பீரியடில் இருக்கும் நமக்கு 7th பீரியடில் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரைட்? அப்போ 7th பீரியடில் இருக்கும். குரூப் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ குரூப் இஸ் அகெயின் ரொம்ப சிம்பிள். இப்போ 7th பீரியட்னு தெரிஞ்சிருச்சு. ரைட்டா? அப்போ 7th பீரியடில் நமக்கு வரக்கூடிய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிக்கலாம். இப்போ இது வரைக்கும் 86 வருதா? ரைட்? ஸோ நோபல் கேஸ் வரிசை எழுதுறாங்க. ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், டிரான்சன். ஸோ ஆர்என். ஸோ ஆர்என்னோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நமக்கு என்ன ஆயிரும் 86ஓட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் 7th பீரியடுக்குரிய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும். 5F 6D 7S 7P. ஸோ இதுதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஃபில் பண்ணிட்டே வரலாமா? இப்போ 86 அதுலேருந்து என்ன நமக்கு இங்கே 114 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 114. ஆனால் இந்த ஆர்என்னுடைய கான்ஃபிகரேஷன் என்ன வரும்? சாரி, ஆர்என்னுடைய கான்ஃபிகரேஷன் நமக்கு என்ன வரும்? இந்த ஆர்என் நமக்கு 86 கொடுத்துரும். கரெக்டாப்பா? அப்போ இந்த 86 அதுலேருந்து கழிச்சிருங்க. ஸோ அப்போ நான் 86 அப்படின்னு போடும்போது ஆட்டோமேட்டிக்காக இட் வில் கிவ் 28 இல்லையா? ஸோ இட் வில் கிவ் 28. ஏன்னா 28 + 4 என்ன எனக்கு 32 வரணும். ரைட்டா? ஸோ 28 வரும். அப்போ 28 எலக்ட்ரானாக நான் ஃபில் பண்ணணும். ஸோ இதில் 14 பண்ணிடுவேன். மிச்சம் எனக்கு 14 இருக்கும். ஸோ இதில் 10 கொடுத்துருவேன். மிச்சம் 4 இருக்கும். இங்கே 2 கொடுத்துருவேன். ஸோ அடுத்து இங்கே 2 கொடுப்பேன். ஸோ அப்போ என்ன ஆகும் எனக்கு 2p2 அப்படின்னு வரும். 2p2 என்ன ஃபேமிலி? 2p2 வந்தால் கார்பன் ஃபேமிலி. அப்போ 114th எலமெண்ட் நமக்கு எங்கே இருக்கும்? கார்பனுடைய குரூப்பில் இருக்கும். அப்போ கார்பனுடைய குரூப் நமக்கு என்ன வரும்? ரைட்? கார்பனுடைய குரூப் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 12 13 14. அப்போ குரூப்பை பொறுத்த வரைக்கும் என்ன வரும் நமக்கு 14th குரூப் அப்படின்னு வரும். ஸோ இது ஒரு மெத்தட் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறது. இன்னொன்று என்னன்னா ரொம்ப ஈஸி. இதை விட இன்னும் ஈஸியாக இருக்குது. இப்போ 118 எலமெண்ட் இருக்குது. இதில் 32 வந்துச்சுன்னா ஸோ நம்ம அட்டாமிக் நம்பர் 114. அப்போ அது வந்து 4 எலமெண்ட் முன்னாடி வரும். இப்போ நான் இங்கே எழுதியிருக்க எல்லாமே நோபல் கேஸ் தான். அப்போ நோபல் கேஸில் இது 118, அடுத்து என்ன வரும் 117, அடுத்து 116, அடுத்து 115, அடுத்து என்ன பண்ணலாம் 114. ஸோ இந்த பொசிஷன் தான் வரும். இது நோபல் கேஸ், இது ஃப்ளூரின் ஃபேமிலி, இது ஆக்சிஜன் ஃபேமிலி, ரைட்? இது நைட்ரஜன் ஃபேமிலி, இது கார்பன் ஃபேமிலி. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன தெரிஞ்சது கார்பனோட ஃபேமிலின்னு தெரியும். கார்பன் ஃபேமிலி அப்படின்னால என்ன குரூப் 14th குரூப். அப்போ எலமெண்ட் வித் Z114 எங்கே இருக்குது? இட் இஸ் பிலாங்ஸ் இன் 7th பீரியட் அண்டு 14th குரூப். ரைட்டா? ஸோ அப்போ நீங்கள் இதை அப்படியே இப்போ நம்ம எழுதியிருக்கதே நீங்கள் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணலாம்ப்பா. பட் என்ன இருக்கும் தியரிட்டிக்கலாக நீங்கள் எழுதணும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே 7th பீரியட்னு எழுதுறப்ப என்ன பண்ணணும் எலமெண்ட் வித் 114 அட்டாமிக் நம்பர் 114 பிலாங்ஸ் டு 7th பீரியட் அக்கார்டிங் டு திஸ் ரூல் அப்படின்னு இதை சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணி நீங்கள் எழுதணும். கொஞ்சம் தியரிட்டிக்கலாக எழுதணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ரைட்? ஓகே, தேங்க்யூ.